இந்த தலைமைச் செயலாளர் அப்படி என்ன பஞ்சமா பாதகத்தை செய்து விட்டா? கம்யூனிஸ்டுகள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கணக்கெடுங்கன்னு சொன்னாராம் சார். கணக்கெடுத்தா நல்லதுயா. எத்தனை பேர் உங்க கட்சியில இருக்காங்கன்னு தெரியும்யா. இதற்கு முன்பு கம்யூனிஸ்டுகளை உளவுத்துறையினர் கண்காணித்தது இல்லையா? இப்போதும் கண்காணிக்கிறார்கள், எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு அரசு கண்காணிக்கணும். நம்மளுடைய அரசுக்கு கீழே யாரெல்லாம் கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க, எப்ப வேணாலும் அவங்க நம்ம அரசுக்கு த்ரெட்டா மாறுவாங்க. உலகம் முழுக்க இதுதான் நடைமுறை. இது சண்முகத்துக்கு தெரியாதா? இந்த தாசில்தார் வெளிப்படையா எழுதிட்டாரு கணக்கெடியான்னு. எல்லா கட்சிகளையும் தான் கண்காணிக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகளை கூடுதலாக கண்காணிப்பார்கள். அன்னைக்கே நான் நிகழ்ச்சியில குறிப்பிட்டேன். கம்யூனிஸ்டுகளை ஏன் கண்காணிக்கிறார்கள் என்றால், கம்யூனிஸ்ட் கைதுக்கு அஞ்ச மாட்டான், போராட்டத்திற்கு அஞ்ச மாட்டான், சிறைக்கு அஞ்ச மாட்டான். அவன் தான் மக்களுக்காக நிற்பான். திமுக அதிமுக வரமாட்டான். எல்லோரும் தானே கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். திமுக கண்காணிக்காமல் இருந்ததா? 25 கோடியை வாங்கிவிட்டு 5 வருடங்கள் படுத்து உறங்கிவிட்டு இப்போது ஏன் துள்ளி குதியாட்டம் போடுகிறீர்கள்? நீங்கள் உங்களது 2 எம்எல்ஏக்களை வாபஸ் வாங்கினால் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று உங்களுக்கு நினைப்பா? உங்களையும் வீசிங்க வெளியில அனுப்பிச்சிட்டு பாமக சேர்த்துக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துங்கள், பெரும்பான்மை சட்டப்பேரவையில் நிரூபியுங்கள் என்று ஆளுநர் தானே நிர்பந்திக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் கொடுத்த கொத்து போராட்டத்தை ருசித்த உள்துறை அமைச்சர், நான் சொல்ற வரைக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்புலாம் கோரணும்னு கோரக்கூடாது. நீ அவர் என்னைக்கு அவருக்கு தோணுதோ அன்னைக்கு நம்பிக்கையை நிரூபிப்பார். அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு கொத்து போராட்டம், அருமையா இருந்துச்சு, போத் படியா டேஸ்ட் என்று சொன்னால் என்ன செய்வார் சண்முகம்? இப்போது தாவேகவையும் விஜய் அவர்களையும் பிஜேபியை நோக்கி தள்ளும் வேலையை தான் சண்முகம் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கு 60 பேர் 70 பேர் சாவறாயா, கவர்மெண்டால சாவறாயா. போய் 2 பேர் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாவறான். செத்ததுக்கு அந்த கலெக்டர் அந்த ஊர் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து வந்து, ஏங்க இது கள்ளச்சாரத்துல செத்தது இல்லைங்க, இது சும்மா அவங்க வேற ஏதோ பஞ்சாயத்துக்கு சொன்ன அந்த சாவுக்கு போய் குடிச்சிட்டு சாவறாங்க. அதே கள்ளச்சாரத்தை அப்பெல்லாம் கூட்டணி தர்மத்துக்காக அமைதியா இருந்தாங்க. அன்னைக்கு அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று சண்முகத்துக்கு தோன்றவில்லையா? உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளும் சண்முகமும் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் இந்த 3 மாதங்களில் ஊழலை ஒழிப்பதற்கு இத்தனை நடவடிக்கைகளை எடுத்த இந்த ஆட்சியை பல்லக்கில் தூக்கி சுமக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஏரி மேல போய் பிரிகேட்னு ஒரு கம்பெனி வீடு கட்டுறான், தலைமைச் செயலாளர் அவர் மனைவியை சேர்ந்துட்டு அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அன்னைக்கே ரோசம் வரல சண்முகத்துக்கு? அந்த தலைமைச் செயலாளரை விட மோசமா இவரு திருடர்களை அதிகாரிகளாக வச்சு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த முதல்வருக்கு என்ன செய்கிறோம் என்பது தெரியும், தெரிந்துதான் அத்தனையும் செய்கிறார்.